த்ரீ பின் இருக்க டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்சிஸ்டர் என்ன அப்படின்னா நம்ம இதில் ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. ஃப்ளாட் சர்ஃபேஸை நாப்ஸ் கீழே இருக்குது அப்படின்னா நீ ரைட் டு லெஃப்ட் போகணும், எமிட்டர் பேஸு கலெக்டர். இதே நம்ம டில்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் போகணும், எமிட்டர் பேஸ் கலெக்டர். ஏன் நம்ம இங்கே பேஸ் யூஸ் பண்ணுறோம்? உங்களோட பேஸில் நம்ம மினிமம் கரண்ட் நம்ம இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா பேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹை டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கரண்ட் பிட்வீன் யுவர் கலெக்டர் அண்ட் எமிட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 3 பின் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது என்னவாகவும் ஆக்ட் ஆகும், ஸ்விட்சாகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 2 ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த சர்க்யூட். ஒன்று வந்து என்னென்னா 470 கிலோ ஓம், இன்னொன்று வந்து 107 ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் கலர் கோடிங்ஸ் வச்சு உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். இந்த ரெசிஸ்டர் மெயின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஹை ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ பேசிக் காம்பனன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோம். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ குவாலிட்டிஸ் வேணும்னு சொல்லியிருக்கோம். ரெசிஸ்டர் 2 எடுத்திருக்கோம், 470 ஓம் 10 கிலோ ஓம் கொடுத்துருக்கோம். அடுத்து டிரான்சிஸ்டர் BC547. இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புஷ் பட்டன், நார்மல் புஷ் பட்டன் ஒன்று நமக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்டில் தேவை. நெக்ஸ்ட்டு பேட்டரி வந்து 9 வோல்ட் பேட்டரி. அடுத்து LED வந்து ஃபார்வர்ட் 2 வோல்ட். நீங்கள் எந்த கலர் ஆப்ஷன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். பொட்டன்ஷியோமீட்டர் மெயினாக என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி நீங்கள் வாங்கிட்டால் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட். இதில் வந்து 3 நாப்ஸ் இருக்கும். 3ல் நம்ம வந்து 2 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அட்ஜஸ்டபுளாக இருந்தால் தான் யூ கேன் விஷுவலி see the variation of current through LED blinking. ஸோ அடுத்தது டாட் பிசிபி போர்டு. நம்ம வந்து இப்போ டாட் பிசிபி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிசிபி போர்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரெட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பிசிபி போர்டில் வந்து சால்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ட்ரையல் நீங்கள் இனிஷியலாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரெட் போர்ட்ஸில் வந்து நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் பிசிபி போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து சர்க்யூட் டயக்ராமும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கிளியர் வியூவில் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 9 வோல்ட் பேட்ரி, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் சப்ளைஸ் எடுத்துக்கிறோம். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டரு, அதுக்கப்புறம் வந்து 470 ஓம் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸு அடுத்தது நம்ம பேரலாக எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்இடியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்இடி கூட நெக்ஸ்ட்டு வந்து அந்த எல்இடியோட இது வந்து உங்களோட எமிட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. பேஸில் வந்து நம்ம 10 கிலோ ஓம் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எமிட்டர் கலெக்டர் வந்து நம்ம எங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் டிரான்சிஸ்டர் எப்படி டில்ட் பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எமிட்டர் பேஸ் கலெக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்போவுமே ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் பேஸ்ட் ஆன் உங்களோட வியூ பொறுத்து தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரெட் போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண இல்லை பேட்டரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியோமீட்டருக்கு வந்து நம்ம எமிட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட இது டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ டிரான்சிஸ்டரில் எப்படி பார்க்கும்போது ரைட் டு லெஃப்ட் போகும், எமிட்டர் பேஸ் கலெக்டர். இப்போ நம்ம இதை வந்து உங்கள் பிரெட் போர்டில் எமிட்டர் பேஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்யூட் டயக்ராம் என்ன சொல்லியிருக்கேன், எல்இடியோட கீழே நெகட்டிவ் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க எமிட்டரோட. ஸோ உங்களோட எல்இடியோட நெகட்டிவ் எமிட்டர் கூட, அதோட பாசிட்டிவ் வந்து ரெசிஸ்டர் கூட, எல்இடியோட பாசிட்டிவ் கூட நீங்கள் வந்து 470 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். அதோட இன்னொரு எண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டரை கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் பொட்டன்ஷியோமீட்டரோட நெகட்டிவாக நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு எண்டு நம்ம கிரவுண்ட் கொடுத்துருவோம். இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷன்ஸ் இருக்குது. பேஸ்லேருந்து வர 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரும் இருக்குது, இன்னொரு எண்டில் 470 ஓமோடையும் கனெக்ட் ஆகும். அப்போ நமக்கு 2 கனெக்ஷன் தேவைப்படுது. அப்போ நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டரை ஒரு இதை வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிவிட்டு, இப்போ இன்னொரு பொட்டன்ஷியோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆகிடும். ஒன்றை கிரவுண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஏதோ ஒரு காமன் பிளேஸில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்டிங் வயர்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று வந்து 470 ஓமோட கனெக்ட் ஆகிருக்கணும் ஒரு எண்டு, இன்னொரு எண்டு வந்து உங்களோட
பேஸோட கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ இந்த பேஸ் கூட கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இது நான் ஏன் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் வயர் போட்டேன், உங்களோட கிளியர் கனெக்ஷன் வெரிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் வயர்ஸ் போட்டு கனெக்ஷன். அந்த பேஸில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஸில் வந்து உங்களோட பொட்டன்ஷியோமீட்டர், அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராமில் 10 கிலோ ஓம்ஸ் இருக்குது. அப்போ அதோட ஒரு எண்ட் வந்து பேஸோட கனெக்ட் ஆகிருக்கணும், இன்னொரு எண்ட் வந்து பொட்டன்ஷியோமீட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பேஸு இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணோம்னா நம்மளோட வேரியேஷன்ஸ் பண்ணி நம்ம எல்இடி பிளிங்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி ஒயர்ட் பொட்டன்ஷியோமீட்டருக்கு தனியாக ஒயர்ட் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிரான்சிஸ்டரோட உங்களுக்கு 10 கிலோ ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட உங்களோட எல்இடிஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 470 ஓம் உங்களுக்கு ரெசிஸ்டரும் கனெக்ட் டேரெக்டாக. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சிஸ்டரை டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணுற ரெசிஸ்டரோட ஒரு எண்டும் பொட்டன்ஷியோமீட்டரும் டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டு டேரெக்டாக கொண்டு வந்து உங்களோட 10 கிலோ ஓமோட ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி நம்ம உங்களோட பொட்டன்ஷியோமீட்டரை வேரி பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேட்டரியோட நெகட்டிவை நம்ம இங்கே எமிட்டர் பக்கத்தில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பவர் சப்ளை பாசிட்டிவ் வந்து நம்ம ரெசிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் இங்கே ரெசிஸ்டருக்கு கொடுக்கும்போது ஸோ நீங்கள் இந்த பிளிங்கிங் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வேரியேஷன்ஸ் பார்க்குறதுக்கு தான் மெயினாக நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் see the variations of LED. நான் ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் வேரி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது யூ கேன் வேரி. இப்போ நம்ம இப்படி க்ளோஸ்டாக பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட்னஸ் தெரியும். இதே நான் ஃபுல் பொட்டன்ஷியோமீட்டரை ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது யூ கேன் see இப்படி பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு அந்த பிளிங்கிங்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கும்போது நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல அந்த டார்க்னஸ் வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி எலக்ட்ரானிக் எல்இடி லேட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் நீங்கள் மல்டிபிள் எல்இடிஸ் கூட கனெக்ட் பண்ணி உங்களோட வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்இடி சென்சார்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறது நம்ம இந்த மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடக்குதா நமக்கு அங்கே போகுதா அப்படிங்கிற ஃப்ளோவையும் செக் பண்ணுறதுக்கு நம்ம பொட்டன்ஷியோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இனிஷியலாக சொன்னேன் நீங்கள் பிசிபி போர்டு வச்சு கூட நீங்கள் இதை வந்து இப்போ நம்ம எப்படி வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம போர்ட்ஸ் தான் மினிமலாக இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பிசிபி போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ends இருக்கும், டாட்டட்ஸ் அண்ட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எண்ட் இருக்கும். ஸோ இதில் இந்த காப்பர் பேஸ்ட் சர்ஃபேஸில் தான் நீங்கள் சால்டரிங் பண்ணோம். இந்த டாட் பிசிபி வந்து நீங்கள் கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இது ஆல்ரெடி நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பிளிங்கிங் எல்இடிஸ் நிறைய நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிசிபி போர்டில் நீங்கள் கனெக்ஷன்ஸ் இதே இப்போ நான் எப்படி பிரெட் போர்டில் பண்ணணும் அதே நீங்கள் பிசிபி போர்டில் சால்ட்ரிங். இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு எதுக்கு இந்த போர்டு எடுத்து காமிச்சிருக்கேன்னா இங்கே சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா ஒரு 2 or 3 times வந்து காம்பனன்ஸை சால்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட அவுட்புட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் இப்போ நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் வேரி பண்ணுறீங்க அப்படின்னா எதுவும் லூஸ் ஆகாது, எதுவும் கல்டாது. ஸோ உங்களுக்கு இந்த பிசிபி போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதே எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தது வச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் அதே காம்பனன்ஸை சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிசிபி போர்ட்லேயும் ஈஸியாக நிறைய மினிமல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.